நண்பர்களே, நீங்கள் ஒருபோதாவது நினைத்திருக்கிறீர்களா? அதிகமாக பேசுவது உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை உருவாக்குகிறதா? சில நேரங்களில் நாம் பேசும் ஒரு வார்த்தை கூட ஒரு உறவை உடைக்கலாம், ஒரு நட்பை அழிக்கலாம், அல்லது ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கலாம். ஆனால் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? மௌனம் என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு மிகப்பெரிய சக்தி. இன்றைய இந்த கதையில் ஒரு சீடரின் வாழ்க்கையில் நடந்த உண்மை அனுபவத்தின் மூலம் அதிகமாக பேசுவதால் என்ன நடக்கிறது? மௌனம் எவ்வாறு மனிதனை மாற்றுகிறது? உள்ளார்ந்த அமைதியை எப்படி பெறலாம் என்பதை மிகவும் ஆழமாக புரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த கதையை முடிவு வரை கவனமாக கேளுங்கள், ஏனெனில் இந்த கதை உங்கள் வாழ்க்கையை பற்றிய பார்வையை மாற்றக்கூடும். ஹரிஷ் என்பவருக்கு மிகவும் அதிகமாக பேசும் ஒரு மனைவி இருந்தாள். அவள் எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பதால் ஹரிஷ் மிகவும் வருத்தத்தில் இருந்தார். ஒரு நாள் அருகிலுள்ள காட்டில் ஒரு மகாத்மா தங்கியிருப்பதாக ஹரிஷ் அறிந்தார். அவர் உடனே தனது மனைவியை அந்த மகாத்மாவிடம் அழைத்து சென்றார். அவரிடம் ஹரிஷ் கூறினார், முனிவரே, தயவு செய்து இதற்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள். என் மனைவி மிகவும் அதிகமாக பேசுகிறாள். நான் எவ்வளவு சொன்னாலும், கொஞ்சம் அமைதியாக இரு, குறைவாக பேசு என்று அறிவுறுத்தினாலும் அவள் அதை கேட்கவே மாட்டாள். நான் மறுத்த பிறகும் கூட அவளின் வாய்நாள் முழுவதும் பேசிக்கொண்டே இருக்கும். இதன் காரணமாக எங்கள் வீட்டில் அடிக்கடி சண்டை ஏற்படுகிறது. இதற்கு தயவு செய்து நீங்கள் ஒரு வழிகாட்டுங்கள். மகாத்மா மெதுவாக புன்னகைத்தார். பின்னர் அவர் கூறினார், இதை கதை ஒன்றின் மூலம் உங்களுக்கு விளக்குகிறேன். என் குருவிடம் ஒரு சீடர் இருந்தார். அவர் மிகவும் அதிகமாக பேசும் பழக்கமுடையவர். எப்போதும் இங்கும் அங்கும் பேசிக்கொண்டே இருப்பார். ஒரு நிமிஷமும் அமைதியாக இருக்க மாட்டார். அவர் தொண்டு சேகரிக்க வீடு வீடாகச் செல்லும்போது ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒரு புதிய கதையை கொண்டு வந்து ஆசிரமத்தில் உள்ள மற்ற சீடர்களிடம் கூறுவார். ஒரு சீடர் மற்றொரு சீடரை பற்றி என்ன சொன்னார், யார் யாரிடம் என்ன செய்தார் என்று அனைத்தையும் விவரமாக பேசுவார். அவர் அடிக்கடி கிசுகிசுக்கவும் செய்வார். மற்றவர்களின் முன்னால் நல்லவராக தோன்ற முயற்சிப்பார். தன் வாயிலேயே தன்னை புகழ்ந்து பேசுவார். எப்போதும் தன்னை மிகவும் புத்திசாலி மற்றும் சிறந்தவன் என்று நிரூபிக்க முயற்சிப்பார். அவர் தன்னை மற்ற அனைத்து சீடர்களை விட மிகவும் தனித்துவமானவர், உயர்ந்தவர் என்று நினைத்தார். அவர் அடிக்கடி இப்படிச் சொல்வார், நான் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவன். நான் விரும்பினால் மிகவும் வசதியாகவும் ஆடம்பரமாகவும் வாழ முடியும். ஆனால் அதையெல்லாம் நான் விட்டுவிட்டு இந்த ஆசிரமத்திற்கு வந்தேன். ஏன் தெரியுமா? ஏனென்றால் நான் என்னை நானே அறிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையின் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் குரு ஆசிரமத்தில் உள்ள அனைத்து சீடர்களையும் அழைத்தார். அவர் கூறினார், அடுத்த ஒரு மாதத்திற்கு நீங்கள் அனைவரும் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். அந்த தீர்மானம் உங்கள் மன உறுதியை வலுப்படுத்தும். மேலும் உங்களுக்குள் உள்ள சுய சக்தியை வளர்க்கும். உங்கள் திறனை பொறுத்து எந்த தீர்மானத்தையும் நீங்கள் எடுக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் நினைவில் கொள்ளுங்கள். ஒரு மாதம் முடியும் முன்பே யாராவது தங்கள் தீர்மானத்தை மீறினால் அவர்கள் மீண்டும் தங்கள் பழைய பழக்கத்திற்கு திரும்பலாம். இதைக் கேட்ட அனைத்து சீடர்களும் தங்களின் சக்திக்கு ஏற்ப பல்வேறு தீர்மானங்களை எடுத்தனர். சிலர் உண்ணாவிரதம் இருப்பதாகவும், சிலர் அதிக தியானம் செய்வதாகவும், சிலர் கோபத்தை கட்டுப்படுத்துவதாகவும் தீர்மானித்தனர். அவர்கள் தங்கள் தீர்மானங்களை குருவிடம் கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறினர். ஆனால் அந்த சீடர்களில் ஒருவன் மட்டும் அங்கேயே இருந்தான். அவன் எப்போதும் தன்னை மற்றவர்களை விட தனித்துவமானவன் என்று நினைத்தவன். அவன் நேராக குருவின் குடிசைக்குச் சென்று கூறினான், குருவே, நான் எந்தச் சிறிய தீர்மானத்தையும் எடுக்க விரும்பவில்லை. நான் மற்றவர்களைப் போல இல்லாமல் ஒரு பெரிய தீர்மானம் எடுக்க விரும்புகிறேன். தயவு செய்து சொல்லுங்கள், நான் எந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும்? இதைக் கேட்ட குரு மெதுவாக புன்னகைத்தார். பின்னர் அவர் கேட்டார், நான் உனக்கு தரும் தீர்மானத்தை நீ உண்மையில் நிறைவேற்ற முடியுமா? ஒருவேளை அது உன்னால் முடியாமல் போகலாம். அது உனக்கு சாத்தியமில்லாததாக இருக்கலாம். எனவே நீயே உனக்கு ஏற்ற ஒரு தீர்மானத்தை தேர்ந்தெடு. அதற்கு அந்த சீடர் உடனே பதிலளித்தான், இல்லை குருதேவ், நீங்கள் என்ன தீர்மானம் கொடுத்தாலும் நான் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன். அப்போது குரு சொன்னார், சரி, அப்படியானால்
அடுத்த 1 மாதம் முழுவதும் நீ அமைதியாக இருக்க வேண்டும். உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் வெளிவரக்கூடாது. அதுதான் உன் தீர்மானம். இதைக் கேட்ட சீடர் சிரித்துக்கொண்டு கூறினான், குருதேவ், இதுவும் ஒரு தீர்மானமா? இது மிகவும் எளிது. என் திறனைப் பொறுத்த ஒரு பெரிய தீர்மானத்தை தாருங்கள். அதற்கு குரு அமைதியாகச் சொன்னார், முதலில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிக் காட்டிவிட்டு பேசு. சீடர் குருவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தான். அவன் எதுவும் பேசாமல் அமைதியாக தலைகுனிந்து அந்த குடிசையிலிருந்து வெளியேறினான். முதலாவது அமைதியாக இருப்பது அவனுக்கு மிகவும் எளிதாகத் தோன்றியது. ஆனால் 2வது நாளிலிருந்து பேசாமல் இருப்பது அவனுக்கு கடினமாகத் தொடங்கியது. அவனுடைய மனதில் ஒரு வகையான அழுத்தம் அதிகரிக்கத் தொடங்கியது. 3வது நாளில் அவன் மிகவும் சோர்வாக உணரத் தொடங்கினான். 4வது நாளில் அவனுக்கு ஒரு விசித்திரமான அமைதியின்மை ஏற்பட்டது. ஏனெனில் ஆசிரமத்தில் இருந்த மற்ற சீடர்கள் ஒருவருடன் ஒருவர் பேசிக்கொண்டே இருந்தார்கள். அவர்களிடம் சென்று தன் கருத்தையும் சொல்ல வேண்டும் என்று அவனுக்குள் மிகுந்த ஆசை எழுந்தது. அவர்கள் பேசுவதை நிறுத்தி தான் பேச வேண்டும் என்று அவனுடைய மனம் துடித்தது. ஒரு நாள் அந்த சீடர் மிகவும் தாங்க முடியாத நிலையில் இருந்தான். அவன் குருவிடம் சென்று அவருக்கு முன்னால் அமைதியாக உட்கார்ந்தான். பேச முடியாததால் ஒரு காகிதத்தில் எழுதினான், குருதேவ், நான் பேச விரும்புகிறேன். பேசாமல் இருப்பதால் எனக்கு மூச்சே வராதது போல உணர்கிறேன். நான் மூச்சுத் திணறுகிறேன். உள்ளுக்குள் பைத்தியம் பிடிப்பது போல் இருக்கிறது. அந்தக் கடிதத்தை குரு படித்தார். பின்னர் மெதுவாக புன்னகைத்தார். அவர் கூறினார், நான் இங்கு யாருடைய தீர்மானத்தையும் உடைக்க வரவில்லை. ஆனால் தனது தீர்மானத்தை நிறைவேற்றுபவன் தன் உள்ளார்ந்த வலிமையை அதிகரிக்கிறான். அந்த உள்வலிமை அதிகரித்தால் அவன் வாழ்க்கையின் பாதையிலும் விழிப்புணர்விலும் முன்னேறுவான். ஒரு தீர்மானத்தை எடுப்பது உன் கைகளில் இருந்தது, அதை உடைப்பதும் உன் கைகளில்தான் உள்ளது. உன் சகோதரர்களில் பலர் ஏற்கனவே தங்கள் தீர்மானத்தை உடைத்து பழைய பழக்கத்திற்கு திரும்பிவிட்டனர். உன்னால் முடியவில்லை என்றால் நீயும் தீர்மானத்தை உடைத்து உன் பழைய வாழ்க்கைக்கு திரும்பலாம். ஆனால் ஒரு விஷயம் நினைவில் கொள், இந்தச் சிறிய தீர்மானத்தையே இன்று உன்னால் கையாள முடியவில்லை என்றால் உன் முழு வாழ்க்கையையும் எப்படி நிர்வகிப்பாய்? மீதமுள்ள முடிவு முழுவதும் உன் கைகளில்தான் உள்ளது. குருவின் இந்த வார்த்தைகள் அந்த சீடரின் இதயத்தை ஆழமாகத் தொட்டது. அவன் ஒரு வார்த்தையும் பேசாமல் அங்கிருந்து அமைதியாக வெளியேறினான். அவன் தனது குடிசைக்குள் சென்று தன்னை அங்கேயே அடைத்துக் கொண்டான். தன் அடிப்படைத் தேவைகளுக்காக மட்டும் அவன் வெளியே வருவான். மற்ற எல்லா நேரங்களிலும் அவன் உள்ளே அமைதியாக அமர்ந்திருப்பான். இப்படி 15 நாட்கள் கடந்து போனது. ஆசிரமத்தில் இருந்த கிட்டத்தட்ட அனைத்து சீடர்களின் தீர்மானமும் இப்போது உடைந்துவிட்டது. ஆனால் இந்த சீடரின் தீர்மானம் மட்டும் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அவன் தீர்மானம் எடுத்த நாளிலிருந்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. முன்பு மிகவும் அதிகமாக பேசிய அந்த மனிதன் இவ்வளவு அமைதியாக எப்படி இருக்க முடிகிறது என்று முழு ஆசிரமமும் ஆச்சரியமாக யோசித்துக் கொண்டிருந்தது. 15 நாட்கள் கடந்த பிறகு அந்த சீடர் மீண்டும் குருவிடம் வந்தான். அவன் பேச முடியாததால் ஒரு காகிதத்தில் எழுதினான், குருதேவ், நான் வெளியில் அமைதியாக இருக்கிறேன். ஆனால் எனக்குள் பல குரல்கள் எழுகின்றன. பல கூக்குரல்கள், பல புகார்கள். என் மனம் உள்ளே தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. என் மனதில் பல கேள்விகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. நான் வெளியில் எவ்வளவு சத்தமாக இருந்தேனோ அதே அளவு சத்தம் என் உள்ளேயும் இருக்கிறது. இப்படி இருக்கும்போது என் தீர்மானம் இன்னும் தொடர்கிறதா? அதைக் கேட்ட குரு அமைதியாக பதிலளித்தார், ஆம், உன் தீர்மானம் இன்னும் தொடர்கிறது. ஆனால் மற்றவர்களின் குரல்கள் உன் காதுகளில் தொடர்ந்து விழும் வரை உன் மனமும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கும். ஏனெனில் அது ஒரு பழக்கம். நீ வெளியில் அமைதியாக இருக்கலாம், ஆனால் உன் மனம் உள்ளே தொடர்ந்து பேசும். அதனால் நீ இந்த சத்தங்களிலிருந்தும் இந்த குரல்களிலிருந்தும் சிறிது தூரம் விலகிச் செல்ல வேண்டும். அந்த சீடர் தனது குடும்பத்தினரிடமும் நண்பர்களிடமும் இன்னும் பலரிடமும் பல கெட்ட விஷயங்களை பேசுவார். அப்போதுதான் சொல்வதெல்லாம் சரி என்று அவருக்கு தோன்றும். குருக்களை கூட சில நேரங்களில் கிண்டல் செய்து கேலி செய்தார். அப்படிச் செய்தபோதும் நான் அவர்களை விட சிறந்தவன், நான் தான் சரியானதை செய்கிறேன் என்று அவர் நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனால்
அந்த நாளில்தான் முதல் முறையாக அவர் தன்னுடைய தவறுகளை உணர்ந்தார். நான் எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கிறேன் என்று அவருக்கு புரிந்தது. பல நாட்கள் வரை அந்த குரல்கள், அந்த புகார்கள் அவரின் உள்ளத்தில் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருந்தன. ஆனால் மெதுவாக ஒரு நாள் அந்த அனைத்து குரல்களும் அவருக்குள்ளிருந்து முழுவதும் அமைதியாகிவிட்டது. அவர் உள்ளுக்குள் முழுமையாக அமைதியாக இருந்தார். அந்த அடர்ந்த காட்டில் வெளியில் பேச யாரும் இல்லை. உள்ளிலும் எந்த சத்தமும் இல்லை. அன்றுதான் முதல் முறையாக அவர் மௌனத்தின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டார். முன்பும் சில ஒலிகள் இருந்தன, ஆனால் அவற்றை அவர் கவனிக்கவே இல்லை. ஆனால் இப்போது அந்த ஒலிகள் அனைத்தும் அவருக்கு மிகவும் தெளிவாக கேட்கத் தொடங்கின. காற்று வீசும் சத்தம், பறவைகள் கூவும் சத்தம், ஓடும் நீரின் மென்மையான ஓசை. இந்த ஒலிகளையெல்லாம் அவர் முதல் முறையாக உணர்வோடு கேட்டார். என்னைச் சுற்றி இவ்வளவு அமைதி இருக்கிறதே என்று அவர் ஆச்சரியப்பட்டார். அந்த அமைதியை அவர் இதுவரை ஒருபோதும் உணர்ந்ததில்லை. அந்த நேரத்தில் அந்த அமைதியை உடைக்க அவரது வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளிவந்தது. அவர் சத்தமாக கத்தினார், கடவுளே, இது என்ன அமைதி? எல்லாமே ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறது? என்ன நடந்தது? ஆனால் அவர் கத்தியும் அழுதும் அந்த அமைதி உடைந்து போகவில்லை. வெளியிலும் உள்ளிலும் எல்லாமே முன்பு போலவே ஆழமான அமைதியாக இருந்தது. சீடர் குருவிடம் எழுதி அளித்தான், குருதேவ், நான் என் குருபாய்களுடன் பேசினேன், உங்களுடனும் பேசினேன். நான் பேசுகிறேன், நான் நடக்கிறேன், நான் எல்லாவற்றையும் பார்க்கிறேன். ஆனால் இப்போது எனக்குள் ஒரு விசித்திரமான உணர்வு இருக்கிறது. நான் ஒரு கூட்டத்தின் நடுவில் இருந்தாலும் உள்ளுக்குள் முழுமையான தனிமையை உணர்கிறேன். நான் அமைதியாக இருக்கிறேன், ஆனால் நான் விழிப்புணர்வுடன் இருக்கிறேன். நான் சத்தமாக பேச விரும்பினாலும் கூட என் உள்ளே ஒரு ஆழமான அமைதி இருக்கிறது. இப்போது எல்லாமே எனக்கு தெளிவாகத் தெரிகிறது. அதை படித்த குரு மெதுவாகப் பேசினார். நாம் வெளியிலிருந்து பேசிக்கொண்டே இருக்கும் வரை நம் உள்ளே அமைதியின்மை இருக்கும். ஆனால் நாம் உள்நோக்கி திரும்பும் நாளில் நம் வாயிலிருந்து வார்த்தைகள் குறைந்து நாம் இயல்பாக அமைதியாகி விடுவோம். இந்த உலகில் நடக்கும் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கும் காரணம் நமது பேச்சுதான். ஏனெனில் நாம் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளவில்லை. தேவையானதை விட நாம் அதிகமாக பேசுகிறோம். நாம் மற்றவர்களின் பேச்சை கவனமாக கேட்க விரும்புவதில்லை. அவர்களை புரிந்து கொள்ள முயற்சிப்பதற்கு பதிலாக நாம் அவர்களுக்கு முன்னால் நாம் யார் என்பதை நிரூபிக்கவே முயற்சிக்கிறோம். நான் யார், நான் என்ன செய்ய முடியும் என்பதை மற்றவர்களுக்கு காட்டுவதில்தான் நம் வாழ்க்கையின் பெரும்பாலான நேரம் செல்கிறது. அதனால் நமது ஆற்றல் அனைத்தும் வீணாகச் செல்கிறது. அதனால்தான் இந்த சமூகத்தில் பலரின் வாழ்க்கை துக்கங்களால் நிரம்பியுள்ளது. அவர்கள் எப்போதும் ஒருவருக்கொருவர் பேசுவதில் மட்டுமே மூழ்கியிருக்கிறார்கள். ஆனால் ஒருவரை ஒருவர் உண்மையாக கேட்பதையும் புரிந்துகொள்வதையும் அமைதியாக இருப்பதையும் அவர்கள் ஒருபோதும் கற்றுக்கொள்ளவில்லை. ஏனெனில் மௌனம் அவர்களுக்கு தங்களை சிறியவர்களாக உணர வைக்கிறது. உலகத்தில் நடக்கும் பெரும்பாலான போர்களுக்கும் கூட காரணம் நமது பேச்சுதான். அதனால் நாம் எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டுமே பேச வேண்டும். ஏனெனில் வீணாக பேசுவது நமது ஆற்றலை சிதறடிக்கிறது. அதிகமாக பேசுவது நம்மை நம்மிடமே திரும்ப விடாது. அது எப்போதும் நம்மை வெளியே இழுத்துச் செல்கிறது. ஆனால் நீ உன் உள் உலகத்தை நோக்கி திரும்ப விரும்பினால் முதலில் இந்த வாயை அமைதியாக வைத்திருக்க வேண்டும். அதனால்தான் ஞானம் பெற்ற பல புத்தர்கள் தனிமையை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் கூட்டத்திலிருந்து விலகி அமைதியை நோக்கி சென்றார்கள். ஏனெனில் அவர்கள் அதிகமாக பேசவும் வேண்டாம், அதிகமாக கேட்கவும் வேண்டாம். அமைதியாக இருந்தால் உள்ளுக்குள் செல்லும் பாதை எளிதாகிறது. அவர்கள் தனிமையில் இருந்தார்கள், அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். அந்த அமைதிதான் அவர்களை அவர்களது உள் உலகத்தை நோக்கி அழைத்துச் சென்றது. ஆனால் ஒருவர் விரும்பினால் இந்த உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டே அமைதியிலும் தனிமையிலும் வாழ முடியும். ஆனால் அதற்காக ஒரு விஷயம் அவசியம். இதுவரை பயனற்ற வார்த்தைகளில் வீணாகச் செலவழித்த நமது ஆற்றலை நாம் சேமிக்க வேண்டும்.
நண்பர்களே, இந்த கதையின் முக்கியமான பாடம் என்னவென்றால், வீணாக பேசுவது நமது ஆற்றலை அழிப்பதாகும். அதிகமாகவும் பயனற்றதாகவும் பேசுவது நம்மை நம்மிடமே திரும்ப அனுமதிக்காது. ஏனெனில், அது எப்போதும் நம்மை வெளிப்புற உலகத்தை நோக்கி இழுக்கிறது. ஆனால், உள்ளே பயணம் செய்ய விரும்புபவர்கள் முதலில் தங்கள் வாயை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த கதையை ரசித்து இருப்பீர்கள் மற்றும் இதிலிருந்து பல நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த கதையை பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஊக்கமளிக்கும் கதைகளை தொடர்ந்து கேட்க எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதுவரை இதே போன்ற இன்னொரு ஊக்கமளிக்கும் கதையுடன் மீண்டும் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.